Hello everyone. So இன்னைக்கு என்னன்னா laws of motion chapter start பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ நமக்கு ஆல்ரெடி என்னென்ன முடிஞ்சிச்சு? பேசிக் மேத்ஸ், மோஷன் இன் 1 dimensional, 2 dimensional இதெல்லாம் வந்து completed. நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் மோஷன் which is very important. சாரி, ரிலேட்டிவ் வெலாசிட்டின்றது வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது என்னன்னா laws of motion ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஓகே ஸோ ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா சில காமன் டேர்ம்ஸ் இருக்கு. லைக் யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன, நான் யூனிஃபார்ம் மோஷன்னா, லிசன் கேர்ஃபுல்லி. யூனிஃபார்ம் மோஷன் இஸ் ஓன்லி வெலாசிட்டி இருக்கும். யூனிஃபார்ம் மோஷன்னா ஒரு மூமெண்ட், இப்போ ஒரு பாடி மூவ் ஆகுதுன்னா அதோட மூமெண்ட்ன்றது ஒரே மாதிரி இருக்கும், சேமா இருக்கும். அதாவது வெலாசிட்டி சேமா இருந்தா ஹென்ஸ் இட் இஸ் யூனிஃபார்ம் மோஷன். அப்போ ஆக்சலரேஷன்ன்றது ஜீரோவா இருக்கும், ஓன்லி வெலாசிட்டி மட்டும்தான் இருக்கும். ஸோ யூனிஃபார்ம் மோஷன்ல ஒரு வெறும் வெலாசிட்டி மட்டும்தான் இருக்கும், ஆக்சலரேஷன் இருக்காது. whereas நான் யூனிஃபார்ம் மோஷன்ல வெலாசிட்டி இருக்கும், ஆக்சலரேஷனும் இருக்கும். கிளியரா? ஸோ யூனிஃபார்ம் மோஷன்ல வெறும் வெலாசிட்டி மட்டும்தான் இருக்கும், ஆக்சலரேஷன் இருக்காது. நான் யூனிஃபார்ம் மோஷன்ல வெலாசிட்டியும் இருக்கும், ஆக்சலரேஷனும் இருக்கும். இஸ் இட் கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா, ஒரு பாடி, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணணும், ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணணும். மூவ் பண்ணனாலும் ஸ்டாப் பண்ணனாலும் என்ன தேவை நமக்கு? ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்றது தேவை. ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சின்னு சொல்லலாம், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இப்போ மூவ் பண்ணனா யாராச்சும் தள்ளி விட்டா தானே ஒரு பாடின்றது மூவ் ஆகும், ஆமாவா இல்லையா? நெக்ஸ்ட் இல்லை ஏதாச்சும் ஃபோர்ஸ் கொடுத்தா தானே பாடி அப்படின்றது மூவ் ஆகும். ஏதாச்சும் ஸ்டாப் பண்ணணும்னா அதுக்கு ஏதாச்சும் ஃபோர்ஸோ இல்லை எக்ஸ்டர்னல் ஏஜென்சியோ ஸ்டாப் பண்ணா தானே ஸ்டாப் ஆகும். ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க இங்க, ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணணும்னாலும் இல்லை ரெஸ்ட்ல ஸ்டாப் பண்ணணும்னாலும் ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி என்றது தேவைப்படும் அப்படின்றது தான் இங்க. ஓகேவா? கிளியர்? சோ எக்ஸாம்பிள் என்னன்னா, the to move a football at restல இருக்கிற ஃபுட்பாலை எட்டி ஒதிக்கிறது. நெக்ஸ்ட் to throw stone, branches of trees to swing, a boat moves in flowing river, to stop a ball rolling down an inclined plane by applying a force against the direction of motion. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காமனாக வந்து நம்ம டெய்லி லைஃப்ல பார்க்குற ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? கிளியரா? ஸோ 2 பேஜஸ்ல ஒன்றும் இல்லை. யூனிஃபார்ம் மோஷன் என்ன, நான் யூனிஃபார்ம் மோஷன் என்ன. யூனிஃபார்ம் மோஷன் என்ன, வெறும் வெலாசிட்டி மட்டும்தான் இருக்கும், ஆக்சலரேஷன் இருக்காது. நான் யூனிஃபார்ம் மோஷன் என்ன, போத் ஆக்சலரேஷன் அண்ட் வெலாசிட்டியும் பிரசன்ட் ஆகி இருக்கும். ஓகேவா? கிளியர்? அடுத்து என்னன்னா, ஸோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணணும்னாலோ இல்லாட்டி ஸ்டாப் பண்ணணும்னாலும் ரெண்டுத்தையும் ஏதாச்சும் ஒரு பாடியை மூவ் பண்ணனாலும் இல்லை ஸ்டாப் பண்ணனாலும் நமக்கு என்ன தேவைப்படுதோ, எக்ஸ்டர்னல் ஏஜென்சி அப்படின்றது தேவைப்படும். கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் ஏஜென்சி அப்படின்றது தேவைப்படும், ஆர் ஃபோர்ஸ் அப்படின்றது ஏதாச்சும் ஃபோர்ஸோ தேவைப்படும். தட் இஸ் ஹியர். வெறும் 2 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஓகே, கிளியர்? ஸோ இந்த சைன் பார்க்கலாமா? சைன் போடணும்னு இருக்கு. டிங் 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 டிங். நான் பண்ணுறது யாருக்குமே பிடிக்கலையாடா. நல்லா இருக்கா என் சைன்? ஓகே, நல்லா தானே இருக்கு. டிங் டிங் பாருங்க. பிரியங்கா ஏதோ ஒன்று. ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன், அதுக்கு அடுத்து என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் பாடி ஸ்டாப் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு என்னன்னா, இப்போ எக்ஸ்டர்னல் ஏஜென்சி தேவைப்படுது. ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணனாலும் ஸ்டாப் பண்ணனாலும் அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி என்றது, லிசன் கேர்ஃபுல்லி, அது கான்டாக்ட்ல இருக்கலாம். அதாவது அந்த ஆப்ஜெக்டை டச் பண்ணி, அந்த பாடியை டச் பண்ணி மூவ் பண்றதா இருக்கலாம், இல்லை டச் பண்ணாமலே ஒரு ஃபோர்ஸ் வழியா மூவ் பண்றதாவும் இருக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சிக்கு எக்ஸாம்பிள் என்ன, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அது டச் பண்ணதா ஒரு பாடியே கிடையாது. ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா, மேலே தூக்கி போட்டோம்னா அது எங்க வந்து விழும், கீழே தானே வந்து விழும். ஸோ அதுக்கு எதனால கீழே வந்து விழுதுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தானே, அது டச் பண்ணதா கிடையாது. ஸோ ஒரு பாடி, ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணனாலும் இல்லை ஸ்டாப் பண்ணனாலும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த ஆப்ஜெக்ட் மேல யூஸ் பண்ற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஏஜென்சி என்றது கான்டாக்ட்லயும் இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். இட் மே பி இன் கான்டாக்ட் ஆர் நாட். ஓகேவா? clear? And the external agency is gravitational force இருக்கலாம், magnetic force இருக்கலாம், can exert force on a body even from a distance. புரியுதா? just 3 points. யூனிஃபார்ம் என்ன, நான் யூனிஃபார்ம் என்ன. ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணனாலும் நமக்கு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி தேவைப்படுது. இந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி கான்டாக்ட்ல இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். பேசிக் ஒரு ஃபண்டமெண்டல் திங் ஃபர்ஸ்ட் ஒரு சாப்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஓகேவா?
டன். நெக்ஸ்ட் அப்பதான் வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. யாருக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகுது? யாரோ ஒரு சயின்டிஸ்ட்க்கு இதை பத்தி இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. என்னன்னா ஒரு இட் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் டு கீப் ஏ பாடி இன் யூனிஃபார்ம் மோஷன். அதாவது ஒரு பாடியை ஒரு யூனிஃபார்ம் மோஷன்லயே, அதாவது சேம் வெலாசிட்டிலேயே மூவ் பண்ணும், ஒரு பாடியை யூனிஃபார்ம் மோஷன்லயே வச்சுட்டு இருக்கணும்னா கண்டிப்பா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவைப்படுமா? இப்போ பாடி மூவ் பண்றதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவை, ஸ்டாப் பண்றதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவை. அப்போ ஒரு பாடியை யூனிஃபார்ம் மோஷன்ல வச்சுட்டு இருக்கிறதுக்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவையா அப்படின்றதுதான் ஒரு கொஸ்டின். அதை தான் வந்து அரிஸ்டோட்டில் அப்படின்ற ஒரு அரிஸ்டோட்டில்ஸ் ஃபேலசி அப்படின்ற ஒன்று கொண்டு வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாரு. யாரு? அரிஸ்டோட்டில் அப்படின்றது. அது எதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு? அரிஸ்டோட்டில்ஸ் ஃபேலசி அப்படின்றது. இட் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ரிக்வயர்ட் டு கீப் ஏ பாடி இன் மோஷன். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அரிஸ்டோட்டில் ஃபேலசில ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். ஒரு பாடியை மோஷன்ல வைக்க, யூனிஃபார்ம் மோஷன்ல வைக்க கண்டிப்பா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்றது தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொன்னது? அரிஸ்டோட்டில். எதுல சொல்லியிருக்காரு? அரிஸ்டோட்டில்ஸ் ஃபேலசில. ஓகேவா? கிளியர்? ஓகே. ஸோ லைக் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு an arrow shot from a bow. இப்போ அந்த பானம் விடுறோம்ல, ஸோ அந்த arrow shot from a bow, ஸோ கொஞ்சம் பின்னாடி போயிட்டு தானே வந்து விடுவோம், ஆமாவா இல்லையா? ஸோ அது வந்து நெக்ஸ்ட் அண்ட் a toy car அண்ட் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்தாரு. பட் ஓவர் த டைம் என்ன ஆச்சுன்னா திஸ் வாஸ் ராங். ஓகேவா? டு ஓவர் கம் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்போசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சின்றது ஒன்று சாரி. இப்போ ஓவர் த டைம் ஒரு கான்ட்ரவர்சின்றது வந்துச்சு. இந்த மாதிரி இவர் சொன்னது, அரிஸ்டோட்டில் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. அதுக்கப்புறம் வந்து இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணது யாருன்னா கலீலியோ அப்படின்றவரு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாரு. யாரு? கலீலியோ அப்படின்றவரு இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. என்னன்னா எஸ், கண்டிப்பா யூனிஃபார்ம் மோஷன்ன்றது பாசிபிள். எப்போ? வித் நோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் அப்போசிங். யூனிஃபார்ம், அதாவது எந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸும் அப்போஸ் பண்ணாம இருந்தா கண்டிப்பா வந்து யூனிஃபார்ம் மோஷன்ன்றது பாசிபிளா இருக்கும். வித்தவுட் நோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் அப்போசிங். ஓகேவா? கிளியரா? சோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா சிம்பிளா என்னன்னா இந்த கொஸ்டின் ரைஸ் ஆச்சு. இதை வந்து யார் ஆன்சர் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் அரிஸ்டோட்டில் ஃபேலசி பேஸ்ல அரிஸ்டோட்டில் அப்படின்றவர் ஆன்சர் பண்ணார். பட் இட் வாஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு கலீலியோ அப்படின்றவர் அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சார். என்னன்னா எஸ், ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்றது அப்போஸ் பண்ணாம இருந்தா கண்டிப்பா வந்து ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு பாடியோ வந்து யூனிஃபார்ம் மோஷன்ல மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கலீலியோ சொன்னார். சோ இவர் சொன்னதோட விடாம இவர் ஒரு லா கொடுத்தாரு. என்னன்னா அந்த லா இட் இஸ் லா ஆஃப் inertia அப்படின்றது கலீலியோ கொடுத்தாரு. ஃபர்தர் பார்க்கலாம். சோ இந்த ஃபோர்சஸ் லைக் நேச்சுரல் ஃபோர்சஸ் which are opposing forcesனா லைக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எது? சாலிட்ஸா இருந்தா. விஸ்கஸ் ஃபோர்ஸ் லிக்விட்ஸ்ல which is fluidsஆ இருந்தா அது வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது அது மேல ஆக்ட் ஆகும். opposing force என்ன? fluidsல opposing force என்ன? so it is viscous force. solidsல opposing force என்ன? it is friction. ஓகேவா? கிளியர்? சோ இப்போ லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்றது யார் கொடுத்ததுங்க? கலீலியோ அப்படின்றவரு இங்க லா ஆஃப் இனர்ஷியாவை ப்ரப்போஸ் பண்ணார். என்னன்னா மோஷன் ஆஃப் an ஆப்ஜெக்ட் ஆன் an inclined plane. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணி இப்போ இது inclined plane. inclined plane என்ன? ஸ்லாண்டா இருக்கும். தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு மாதிரி ஸ்லாண்டா இருக்கிறத வந்து inclined plane அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஸ்லாண்டா இருந்தா அது inclined plane. ஓகேவா? சோ மூவிங் ஆன் ஹாரிசான்டல் plane is an intermediate situation. அதாவது இது inclined plane. இந்த மாதிரி ஹாரிசான்டல் பிளேன்ல ஒரு பாடியோ ஒரு ஆப்ஜெக்டோ மூவ் ஆகுது அப்படின்னா இது வந்து இதுல யூனிஃபார்ம் மோஷன், வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும். சோ வெலாசிட்டி இதுல கான்ஸ்டன்டா இருக்கும். இட் இஸ் அன் ஹென்ஸ் இட் இஸ் அன் இன்டர்மீடியேட் சிச்சுவேஷன் அப்படின்னுட்டு சொன்னார். ஓகேவா? கிளியர்? லா ஆஃப் இனர்ஷியா ஃபர்தரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சது எப்படி? சோ இதுக்கு ஒரு இன்க்ளைன்ட் பிளேன் அப்படின்றத பேஸ் பண்ணி இது எக்ஸ்பிளைன் பண்ணாரு. பட் இப்போ ஒரு ஹாரிசான்டல் பிளேன்ல ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா கண்டிப்பா அதோட வெலாசிட்டி என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஹென்ஸ் இட் ஹேஸ் a intermediate situation. it is a intermediate situation அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். யாரு? கலீலியோ அப்படின்றவரு.
ஓகேவா? ஸோ இவர் ஒரு அதான் இந்த எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி இந்த லா ஆஃப் இனர்ஷியாவை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இந்த மாதிரி ஒரு பால், அதாவது ஒரு 2 இன்க்ளைன்டு பிளேன், அதாவது இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இன்க்ளைண்டா இருக்கா 2 பக்கமும். ஸோ இங்கிருந்து ஒரு பாலை வந்து இப்படி விட்டார். ஸோ இந்த விடும்போது இந்த பால் வந்து எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சோ அதே ஹைட்டுக்கு கொண்டு வரைக்கும் போயிடுச்சு. அதாவது h ஃபைனல் இஸ் ஈக்குவல் டு h இனிஷியல். எந்த ஹைட்ல இருந்து விட்டாங்களோ பால அதே ஹைட்ல போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துச்சு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? சோ இந்த மாதிரி இங்க 0ல இருந்து போய் இதே ஹைட்டா வந்துச்சு. எப்போ இந்த ஸ்லாண்ட்ன்றது ரெண்டுமே சேம் ஹைட்ல வச்சதுக்கு அப்புறம். சோ இப் ஸ்மூத் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது இல்ல இங்க. ஓகேவா? whereas நெக்ஸ்ட் செகண்ட் டைம் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ இந்த பக்கம் இருக்கிற இந்த இதுவை ஸ்லாண்டை எடுத்துட்டாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. கம்மி பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா இந்த பாலை விட்டாங்க, பிளேன் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இது எவ்வளவு தூரம் எங்க வேணுமோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்போஸ் பண்ணாம இருக்கிறது வரைக்கும் அவ்வளவு தூரம் இந்த பால் விட்டது இவ்வளவு தூரம் இது தாண்டி போயிடுச்சு. hence hf is greater than h initial. புரியுதா நான் சொல்றது? ஃபர்ஸ்ட் கேஸ்ல 2 ஸ்லாண்ட் இருந்துச்சு, எங்க இருந்து ரிலீஸ் பண்ணாங்களோ பால அதே ஹைட்டுக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்துச்சு. ஸோ hf is equal to h initial, h final is equals to h initial. whereas செகண்ட் கேஸ்ல என்னன்னா இந்த பிளேனை வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க, குறைச்சிட்டாங்க. குறைச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு, இந்த பாலை ரிலீஸ் பண்றதுக்கு அப்புறம் இந்த பால் இருக்குல்ல, இந்த பாலை ரிலீஸ் பண்ணப்போ இது வந்து எங்க போனமோ இதுக்கு விட மேல தூரமா போயிடுச்சு. hence h final is greater than h initial. ஓகேவா? அடுத்த கேஸ்ல சுத்தமா இந்த ஸ்லாண்டே எடுத்துட்டாங்க, ஒரே ஒரு இன்க்ளைன்டு பிளேன் மட்டும் வச்சிருக்காங்க. இப்போ பால் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா ஃபுல்லா வந்து பிளேன் எதுவுமே இது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். எப்போ until and unless ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டோ ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸோ வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி வந்து அதை ஸ்டாப் பண்ற வரைக்கும், ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருந்தா அது ஸ்டாப் பண்ணலாம். பட் இது ஸ்மூத்னு சொன்னோம்ல நம்ம ஸ்டார்டிங்லே, ஃப்ரிக்ஷன் இருக்காதுன்னு சொன்னோம்ல. ஸோ அது ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ற வரைக்கும் இந்த பால் அப்படின்றது மூவ் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், so if friction appears the ball stops after some time. ஒருவேளை ஃப்ரிக்ஷன் எங்க கிடைக்குதோ, ஃப்ரிக்ஷன் அப்படின்றது எங்க இருக்குதோ அங்க பால்ன்றது ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? is it clear? ஓகே, டன். ஓகே, அடுத்து so therefore property of inertia, inga listen carefully. Inertia na enna? Inertia is nothing but resistant to change அப்படினு அர்த்தம். ஒரு தடுக்கிறது, சேஞ்ச் ஆகாம தடுக்கிறத வந்து இனர்ஷியா மீன்ஸ் டு ரெசிஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? டு ரெசிஸ்ட், இனர்ஷியானா என்ன? டு ரெசிஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ திஸ் இஸ் த லா ஆஃப் இனர்ஷியாவோட ஸ்டேட்மெண்ட். இங்க நல்லா கேளுங்க. இஃப் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் 0, அ பாடி இஸ் அட் ரெஸ்ட். ஒரு ஃபோர்ஸ்ன்றது நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0னா என்ன அர்த்தம்? எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது அது மேல எந்த ஃபோர்ஸஸும், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸும் அது மேல அந்த பாடி மேல ஆக்ட் ஆகலன்னு அர்த்தம் 0னா. அப்போ அந்த பாடி என்னவா இருக்கு? ரெஸ்ட்ல இருந்தா ரெஸ்ட்லயே கண்டினியூ ஆகும், பாடி மோஷன்ல இருந்தா மோஷன்லயே கண்டினியூ ஆகும். அன்லெஸ் அன்டில் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அதை ஸ்டாப் பண்ற வரைக்கும், இல்ல அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வர வரைக்கும், ஆக்ட் ஆகுற வரைக்கும் அது மேல. ஓகே, கிளியர்? This is all about law of inertia. So நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இது வரைக்கும் சொன்னப்பத்துல இருந்து மறுபடியும் நான் ரிவைஸ் பண்றேன். listen carefully. யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்றது என்னன்னா வெறும் வெலாசிட்டி மட்டும் இருக்கும். நான் யூனிஃபார்ம் மோஷன்ல போத் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷனும் பிரசன்ட் ஆகி இருக்கும். ஓகே, நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ணணும்னாலோ இல்ல ஸ்டாப் பண்ணணும்னாலோ ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி தேவைப்படுது. இந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி கான்டாக்ட்ல இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். ஓகேவா? அடுத்தது என்ன? ஒரு क्वेश्चन ரைஸ் ஆச்சு. அதாவது ஒரு ஆப்ஜெக்டை யூனிஃபார்ம் மோஷன்ல கொண்டு போனோம்னா கண்டிப்பா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவையா அப்படின்றப்போ அரிஸ்டோட்டில் ஃபேலசி அப்படின்றவங்க, அரிஸ்டோட்டில் ஃபேலசி வழியா எஸ் கண்டிப்பா தேவை ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. பட் அப்போசிங் ஃபோர்ஸஸ் இதை ஓவர் கம் பண்ண முடியாது அப்போசிங் ஃபோர்ஸஸ்னால அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் கலீலியோ அப்படின்றவர் என்ன சொன்னாரு? இல்ல, அப்படி இல்ல, யூனிஃபார்ம் மோஷன்ன்றது பாசிபிள் எப்போன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் அப்போஸ் பண்ணாம இருந்தா, வென் வித் நோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் அப்போசிங் இட் கேன் பி பாசிபிள். யூனிஃபார்ம் மோஷன்ல போறது பாசிபிள் அப்படின்னு சொன்னாரு. ஓகேவா? அதுக்கடுத்து இவர் என்ன பண்ணாருன்னா லா ஆஃப் இனர்ஷியாவை கொண்டு வந்தார். யாரு? கலீலியோ அப்படின்றவர். லா ஆஃப் இனர்ஷியானா ஸ்டேட்மெண்ட் என்ன? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்றது 0வா இருந்துச்சுன்னா, ஒருவேளை எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸும் ஆக்ட் ஆகல அப்படின்னா, ஒரு பாடி ஏதாச்சும் ஒரு பாடி ரெஸ்ட்ல இருந்தா கண்டிப்பா அது ரெஸ்ட்லயே தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். ஒரு பாடி மோஷன்ல இருந்தா அது மோஷன்லயே தான் இருக்கும் until and unless ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது மேல ஆக்ட் ஆகுற வரைக்கும். ஓகே,
டன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் law of inertia. அடுத்தது என்னன்னா இந்த சாப்டர்ல டோட்டலா என்னென்ன இருக்கு, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, ஸோ இதெல்லாமே இருக்கு. ஃபார் ஃபர்ஸ்ட் லா பார்க்கலாம், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஓகேவா, கிளியர். ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் பியூர்லி பேஸ்ட் ஆன் த கெலிலியோஸ் லா. கெலிலியோல ஐடியாவை பேஸ் பண்ணி தான் இது சேம் இந்த லா ஆஃப் இனர்ஷியாவோட ஸ்டேட்மெண்ட் என்னவோ அதே தான் வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவா கொடுத்துருக்கிறது. ஓகேவா, clear. அதாவது a body continues in its state of rest or of uniform motion along its straight line unless until an external force is applied. இப்போ இங்க படிச்சோம்ல அதே தானே இங்க. ஸோ சேம் கெலிலியோஸ் ஐடியாவை பேஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் லாவை பில்ட் பண்ணியிருக்காங்க, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஓகேவா, கிளியர். ஸோ இங்கே ரிமெம்பர் பண்ண வேண்டியது வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே இந்த பாயிண்ட்ஸை வச்சே நம்ம எல்லா கொஷின்ஸையும் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லால இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸ்ன்றது என்ன சொன்னாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் நெட் அப்படின்றது 0 அப்படின்னா என்ன, எல்லா ஃபோர்ஸஸும் எந்த ஃபோர்ஸஸும் அது மேலே ஆக்ட் ஆகல. ஒருவேளை எஃப் நெட் 0னா இதுக்கு அர்த்தம் F1 F2 F3 எல்லா ஃபோர்ஸஸும் இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஆமா தானே, அந்த மாதிரி எஃப் நெட் 0வா இருந்தால் கண்டிப்பாக அங்கே ஆக்சலரேஷனும் 0வா இருக்கும். ஸோ வெலாசிட்டின்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், பாடின்றது ஈக்குலிபிரியமில் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன சொன்னேன், இப்போ ஒரு பாடின்றது எஃப் நெட் அப்படின்றது 0வா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இஃப் எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்ஏனா இது 0னா இதுவும் 0. ஓகேவா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ்ன்றது 0வா இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷனும் 0வா இருக்கும். ஆக்சலரேஷன் 0வா இருக்கும், வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்ல இருக்கும், பாடி ஈக்குலிபிரியம்ல இருக்கும். பாடி என்னவா இருக்கும், ஈக்குலிபிரியம்ல இருக்கும். ஓகேவா, டன். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸை 4 பாயிண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொன்ன மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறா, ஒரே ஒரு வாட்டி நல்லா கேளுங்க. ஃபோர்ஸ்ன்றது 0வா இருந்துச்சு, எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை அப்படின்னா அப்போ ஆக்சலரேஷனும் 0, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்ல இருக்கும், பாடி ஈக்குலிபிரியம்ல ப்ரெசென்ட் இருக்கும். ஓகே, கிளியர். This is all about Newton's first law of motion. அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஃபர்தராக பார்க்கலாம். ஓகேவா, ஸோ அடுத்தது என்னென்னா நோட் பாயிண்ட்ஸ் இல்லது ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஒரு பாடி இது ஸ்லாண்ட். இப்போது இதில் மோஸ்ட்டாக வந்து இந்த சாப்டரில் இன்க்ளைண்டு. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷனில் என்னென்னா ஹாரிசான்டலாக இருக்கிறது என்ன, யூ காஸ் தீட்டா, வர்டிக்கலாக இருக்கிறது என்ன, யூ சைன் தீட்டா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாரிசான்டலாக இருக்கிறது யூ காஸ் தீட்டா, வெர்டிக்கலாக இருக்கிறது யூ சைன் தீட்டா. ஆமாவா, சொல்லியிருக்கேனா இல்லையா. இப்போ அதே இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி, இது ஒரு பாடி, இதுக்கு டவுன்வர்ட்ஸ்ன்றது எம்ஜின்றது ஆக்ட் ஆகும், கிராவிட்டி டியூ டு கிராவிட்டி எம்ஜி அப்படின்றது ஆக்ட் ஆகும். இந்த எம்ஜி இப்படி டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால இது 2 காம்போனன்ட்ஸாக ரிசால்வ் ஆகுது. ஒன்று எம்ஜி சைன் தீட்டா, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லாண்ட்ல வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஹாரிசான்டலாக வந்து இங்கே பார்க்கறதுக்கு ஹாரிசான்டலாக தான் தெரியுது. ஸோ இது ஹாரிசான்டலாக வந்து எம்ஜி சைன் தீட்டா, வேறஸ் இங்கே வர்டிக்கலாக வந்து எம்ஜி காஸ் தீட்டா. இங்கே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு பாருங்க. இங்கே ப்ரொஜெக்டைல் மோஷன்ல என்ன, வர்டிக்கலா சைன் தீட்டா, ஹாரிசான்டலா காஸ் தீட்டா. பட் அதே வந்து இன்க்ளைன்டு பிளேன்ல அதுக்கு ஆப்போசிட், ஹாரிசான்டலா சைன் தீட்டா, வர்டிக்கலா காஸ் தீட்டா. இதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு ஸ்ட்ரைட்டா என்ன இருக்கு, அப்வர்ட்ஸ் என்ன ஆக்ட் ஆகும், நார்மல் ரியாக்ஷன் அப்படின்றது ஆக்ட் ஆகும். அப்வர்ட்ஸ் என்ன, நார்மல். ஸோ இதுக்கு ஸ்ட்ரைட்டா இது இருக்குது, இதுக்கு ஸ்ட்ரைட்டா இது எம்ஜி காஸ் தீட்டா இருக்கு. ஸோ அதனால n இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்ஜி காஸ் தீட்டா எழுதலாமா, எழுதலாம்ல. n is equal to mg cos theta. Is it right? எழுதலாம், அதில் ஒரு தப்பும் இல்லை. ஓகேவா, கிளியர். அண்ட் தென் ஸோ இப்போ நல்லா புரிஞ்சிச்சு. ஃபோர்ஸ்ன்றது இந்த பக்கம் தான் டவுன்வர்ட்ஸ் இருக்கு, ஏன்னா எம்ஜி இந்த பக்கம் இருக்குல்ல, எம்ஜி காஸ் தீட்டா. ஓகே, ஸோ எப்பவுமே ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டா இப்போ ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கு அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்கும். ஏன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்றது இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் அப்போசிங் ஃபோர்ஸ். ஒரு பாடியோ ஆப்ஜெக்டையோ ஸ்டாப் பண்ணுறதுக்கு, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஃபோர்ஸ் தான் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அதனால ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆள் ஃபோர்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும். ஓகே, கிளியர், டன். புரிஞ்சிச்சா என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, எது மேலே, இன்க்ளைன்டு பிளேனில் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னு புரிஞ்சிச்சா.
Is it clear? So இது body, so இது straightல normal reaction, இதுக்கு downwards mg அப்படின்றது இருக்கு. So f is equal to, sorry, n is equal to mg னு எழுதலாம். But according to this, n is equals to mg cos theta. It is situation based. Situation எப்படி இருக்கோ அது பேஸ் பண்ணி நம்ம so basic thingsலாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? So இந்த பேஜ்ல any doubts? கிளியர் தானே? ஸோ மறுபடியும் சொல்ற பாருங்க, ப்ரொஜெக்டைல் மோஷன்ல ஹாரிசான்டல்ல காஸ் தீட்டா இருக்கும், வெர்டிக்கல்ல சைன் தீட்டா இருக்கும். அதே இன்க்ளைன்டு பிளேன்ல ஹாரிசான்டல்ல சைன் தீட்டா இருக்கும், வெர்டிக்கல்ல காஸ் தீட்டா இருக்கும். அவ்வளவுதான் இங்க கான்செப்ட். ஓகே, அடுத்தது என்ன? ஸோ ஒருவேளை ஸ்ட்ரிங், அதாவது நமக்கு இந்த சாப்டர்ல என்னன்னா இப்போ இன்க்ளைன்டு பிளேன் இருக்கு, அடுத்தது என்னன்னா டென்ஷன், அதாவது ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ்ன்றது வரும். ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸ்ட்ரிங்னா என்னன்னா நத்திங் பட் கயிறு. கயிறு இருக்குல்ல, அது ஸ்ட்ரிங்ன்றோம். இதோ கயிறு மாதிரி இருக்குல்ல, இந்த கயிறை ஸ்ட்ரிங்ன்றோம். ஸ்ப்ரிங்னா ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குல்ல, ஹென்ஸ் இட் இஸ் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். இது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், இது ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்ன்றது கேஆ டினோட் பண்ணுவாங்க, லைக் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்ன்றது ஆக்ட் ஆகும். ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ் வந்து டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டென்ஷன், அந்த ஃபோர்ஸ் என்ன சொல்லுவாங்க? டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்கு. எப்பவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு பாடி, இந்த ஸ்ட்ரிங்குக்கு அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்ட்ரிங் இஸ் நத்திங் பட் ஒரு கயிறுக்கு அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது பாடி. இந்த ஆப்ஜெக்ட்க்கு டவுன்வர்ட்ஸ் என்ன? டியூ டு கிராவிட்டி எம்ஜி டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகும். எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அவே ஃப்ரம் த மாஸ், அவே ஃப்ரம் த மாஸ் இருக்கும். டென்ஷன் ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ் எப்பவுமே அவே ஃப்ரம் த மாஸ், அதாவது மாஸ் எப்படி இருக்குன்னா ஆரோ மார்க் பின்னாடி தான் இருக்கும். ஓகேவா? அவே தூரமா போகும், மாஸுக்கு தூரமா, அவே ஃப்ரம் த மாஸ். ஆரோ மார்க்ன்றது நோட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க டென்ஷன் ஃபோர்ஸ் என்ன? அவே ஃப்ரம் த மாஸ். இங்க எழுதுறேன், இட் இஸ் அவே ஃப்ரம் மாஸ். ஓகேவா? அவே ஃப்ரம் தி மாஸ். Is it clear? So the T is equal to mg. எழுதலாமா? எழுதலாம். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. அண்ட் தென் இன்னொன்று என்னன்னாங்க, இப்போ ஸ்ட்ரிங்ன்றது மாஸ்லெஸ்ஸாக இருந்துச்சு, அதாவது ஒரே ஸ்ட்ரிங்காக இருக்குது, ஒரே கயிறாக இருக்குது அப்படின்னா அதுக்கு எல்லா டென்ஷனும் சேம் தான். ஒருவேளை கயிறு சேஞ்ச் ஆச்சு, ஒருவேளை ஸ்ட்ரிங்ன்றது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அப்போது சேம் ஸ்ட்ரிங்காக இருந்தால் சேம் டென்ஷன் தான். ஸ்ட்ரிங்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா டென்ஷனும் சேஞ்ச் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே கயிறா இருக்கிறதுனால டென்ஷன் எத்தனை இந்த கயிறுல எத்தனை இப்படி சுத்தி போட்டாலும் இங்க டென்ஷனும் அதே தான், இங்க டென்ஷனும் அதே தான். ஸோ ஒரே கயிறா இருந்தா டென்ஷன் அதே தான். ஒருவேளை இங்க ஒரு கயிறு, இங்க ஒரு கயிறு, இந்த மாதிரி இருந்துச்சு, ரெண்டு கயிறு இருக்குன்னா இதுக்கு ஒரு டென்ஷன், இதுக்கு T1 டென்ஷன் T1. அந்த மாதிரி கயிறு சேஞ்ச் ஆச்சு, அதாவது ஸ்ட்ரிங் மாறிச்சு சேஞ்ச் ஆச்சுன்னா டென்ஷனும் சேஞ்ச் ஆகும், சேமா இருக்காது. கிளியர்? ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் திங்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஒரு கொஷின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் என்னன்னா லாமிஸ் தியரம். லாமிஸ் தியரம் ஃபர்ஸ்ட் இது F1 ஃபோர்ஸ், இது F2, அதுக்கப்புறம் இது F3. ஆமாமா இல்லையா? F1 F2 F3. இந்த F1 F2க்கு நடுவில் இருக்கிற இந்த ஆங்கிளை காமா. ஓகேவா? காமா. ஸோ இங்கே F2க்கு F3க்கு இருக்கிற ஆங்கிள் ஆல்ஃபா. திஸ் இஸ் பீட்டா. This is gamma. So these are the angles. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. If an object O is in equilibrium under 3 concurrent coplanar forces. Concurrent அப்படின்னா ஒரே ஒரு பாடி மேல நிறைய forces ஆக்ட் ஆகிறத வந்து concurrent forces அப்படின்றோம். Acting on same point of the body. ஒரே ஒரு பாடி மேல நிறைய forces ஆக்ட் ஆகுது. அது பாடியா இருக்கட்டும், ஒரு பார்ட்டிகலா இருக்கட்டும், அது மேல நிறைய forces ஆக்ட் ஆகுதுன்னா hence it is a concurrent forces. coplanar அதுனா ஒரே பிளேன்ல ஆக்ட் ஆகுதுன்னா coplanar அப்படின்றோம். So F1, F2, 3 as shown in the figure. அப்போ எப்படின்னா F1 by sin alpha, F2 by sin beta, F3 by sin gamma. So this is alpha, beta, gamma. So this is the formula for Lamis theorem. எனக்கு தெரிஞ்சு இங்க question கொடுக்கலன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, நோ இஷ்யூஸ். போய் டைரக்டா கூகுள்ல இருக்குல்ல, கூகுள் இருக்கு, அதில் சர்ச் பண்ணுங்க சில லாமிஸ் தியரம் பேஸ்ட் கொஷின்ஸ் சொல்லிட்டு, நீட் பேஸ்ட் கொஷின்ஸ். ஸோ அதில் கொஷின்ஸ் வரும், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? கிளியர்? கிளியரா லாமிஸ் தியரம்? ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். அதுக்கு அடுத்து கொஷின் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் கிளியரா? அப் டு திஸ், அப் டு என்னென்ன சொன்னோம் மறுபடியும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். யூனிஃபார்ம், நான் யூனிஃபார்ம் மோஷனா என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும் இல்லை ஸ்டாப் ஆகணும்னா
ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி தேவை. அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சின்றது கான்டாக்ட்ல இருக்கான், கான்டாக்ட்ல இல்லாமலையும் போகலாம். அப்பதான் ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சு. அப்போ அரிஸ்டோட்டல் ஃபேலசின்றவர் அவரோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கெலீலியோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கெலீலியோ வந்து ஒரு லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்ணார். இந்த லா ஆஃப் இனர்ஷியாவை பேஸ் பண்ணிட்டு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்றது இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன்ல 4 பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் இப்போ ஒரு எஃப்நெட்ன்றது 0வா இருந்தா ஆக்சலரேஷன் கண்டிப்பா 0வா இருக்கும். அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும். பாடின்றது ஈக்குலிபிரியம்ல இருக்கும். ஸோ தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். அண்ட் தென் அடுத்து என்னன்னா இது இன்க்ளைன்டு பிளேன்ல என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும் அவே ஃப்ரம் த மாஸ் அப்படின்றது இருக்கும். நெக்ஸ்ட் லாமிஸ் தியரம். திஸ் இஸ் ஆல் அபவுட் த கான்செப்ட் முடிஞ்சா இப்போ அதை இப்போ அப்ளை பண்ணுவோமா? கொஷின்ஸ்ல பண்ணுவோமா? கிளியர்? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, அடுத்தது என்ன? ஸோ இப்போ என்னன்னா கொஷின் ஃபர்ஸ்ட் என்ன, the mass move, அதாவது the masses move upwards at constant speed v. What is the net force of the block of 2m அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷின்ல நல்லா கவனிச்சிங்கன்னா உனக்கு புரியும். அங்கே வெலாசிட்டின்றது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்படின்னாங்க. கான்ஸ்டன்ட் ஸ்பீட் வெலாசிட்டி, நெட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷன் 0வா இருக்கு, ஹென்ஸ் நெட் ஃபோர்ஸும் 0 தான். நான் அந்த 4 பாயிண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சொன்ன ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ பாருங்க, வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷன் 0, எஃப் நெட் 0, பாடி ஈக்குலிபிரியம்ல இருக்குன்னு அர்த்தம். ஹென்ஸ் இங்க என்ன ஆன்சரு? இட் இஸ் 0 is the right answer. அது எந்த பாடி மேல கேட்டாலும் பரவாயில்ல. அங்க வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா எஃப் நெட்ன்றது என்ன? 0. அவ்வளவுதான். அது எந்த ஆப்ஜெக்ட் மேல எந்த மாஸ் மேல ஆக்ட் ஆகுதுன்றதெல்லாம் irrespective. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிள்ல. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இங்க பாருங்க. A particle is moving with velocity is acted by 3 forces shown by the vector triangle PQR. The velocity of the particle will, நல்லா கேட்டுக்கோங்க. இது வந்து எந்த மாதிரி இருக்குன்னா triangle law of addition சொல்லியிருக்கேனா? மோஷன் இன் 2 dimensions ஸ்டார்ட் பண்ணும்போது parallelogram law, triangle law. அந்த triangle law ஓட ஸ்டேட்மெண்ட் என்ன? ஸோ அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட், அதாவது என்ன பாருங்க, ரெண்டு வெக்டார்ஸும் வந்து சேம் ஆர்டர்ல இருக்கும். தேர்ட் வெக்டார் வந்து ஆப்போசிட் ஆர்டர்ல இருக்கும். ரெண்டு வெக்டார் சேம் ஆர்டர்ல இருக்கும், தேர்ட் ஒன் வந்து ஆப்போசிட் ஆர்டர்ல இருக்குன்றது தான் ஸ்டேட்மெண்ட். ஓகே, பேஸ்ட் ஆன் திஸ் இப்போ ஒரு கொஸ்டின், அதாவது வெக்டார் ட்ரையாங்கிள் அப்படின்றப்போ நம்ம PQR தானே இந்த ட்ரையாங்கிள். இந்த PQR நம்ம எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் QR என்னென்ன இருக்கு, அதுக்கப்புறம் அடுத்த ட்ரையாங்கிள் என்ன? RP, அடுத்த வெக்டார் என்ன? QPயா? ஓகே, டெய்ல் டு PQ. ஆமாவா? ஸோ டெய்ல் டு ஹெட், டெய்ல் டு ஹெட், டெய்ல் டு ஹெட் எழுதிட்டோமா? 3 வெக்டார்ஸ் இருக்கா? அந்த வெக்டார் நேம்ஸ்லாம் எழுதிட்டோம். ஓகே, நல்லா தான் இருக்கு. அடுத்தது, ஸோ இங்க என்ன சொன்னோம்? ட்ரையாங்கிள் லா என்ன? சேம் வெக்டார், ரெண்டுமே சேம் வெக்டார். இது வந்து ஆப்போசிட் ஆர்டர்ல இருக்கும். ரெண்டு வெக்டார்ஸும் சேம் ஆர்டர்ல இருந்தா ஆப்போசிட் ஆர்டர்ல தேர்ட் வெக்டார் இருக்கும். ரெண்டு வெக்டார் சேம் ஆர்டர்ல இருக்குன்னா அதோட மேக்னிடியூடும் சேமா இருக்கும். அப்படின்னா இந்த சென்ஸ் எப்படி எழுதலாம்னா, இதை QR பிளஸ் RP, தேர்ட் ஆர்டர் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு QP எழுதலாமா? ரிசல்டன்ட் தானே தேர்ட் ஆர். QP அப்படின்றது என்ன? ரிசல்டன்ட். ஆமாவா இல்லையா? QP அப்படின்றது என்ன? ரிசல்டன்ட். ஆப்போசிட் ஆர்டர்ல இருக்குன்னு நாங்க ஆப்போசிட் ஆர்டர்ல எழுதணும். அதனால PQவை நம்ம QPன்னு எழுதணும் பேஸ்ட் ஆன் த ட்ரையாங்கிள் லா. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி எழுதுனதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, லிசன். ஸோ QR பிளஸ் RP இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னு வைங்க. இந்த ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா மைனஸ் QP இஸ் ஈக்குவல் டு 0. ஆமாவா? 0வா இல்லையா? ஆமா. அடுத்து என்ன? QR பிளஸ், புரியுதா, RP மைனஸ் QPவை நம்ம PQன்னு எழுதலாமா? மைனஸ் QP இஸ் ஈக்குவல் டு PQ எழுதலாமா? எழுதலாம். மைனஸ் QPனா என்ன? ஆப்போசிட் ஆர்டர்ல இருக்குன்னு அர்த்தம். PQவா எழுதலாமா? டெய்ல் டு ஹெட் எழுதலாம். ஸோ இட் இஸ் பிளஸ் PQ, இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ என்ன?
த்ரீ ஃபோர்ஸஸும் வந்து 3 வெக்டார்ஸும் ஈக்குவல் டு 0. இந்த சென்ஸ் என்ன, எல்லா ஃபோர்ஸஸும் வந்து 0வா இருக்கு. ஹென்ஸ் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல். ஸோ எல்லா ஃபோர்ஸஸும் 0வா இருந்துச்சு அப்படின்னா வெலாசிட்டி என்ன, கான்ஸ்டண்டா இருக்கும். ஹென்ஸ் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, சின்னதா ஒரு பேசிக் திங் தான் இது. இந்த ட்ரையாங்கிள்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக இது முடிச்சிடலாம். ஓகேவா, கிளியர். 2 கொஷின்ஸ் முடிஞ்சு, 2 கொஷின்ஸ். ஓகே, அடுத்தது ஃபைண்ட் தீட்டா ஃபார் த ஈக்குலிபிரியம். ஸோ லிசன், இப்போ தீட்டா ஃபார் த ஈக்குலிபிரியம்னா இந்த தீட்டாவை கண்டுபிடிக்க சொல்றாங்க கொஷின்ல. நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ என்னென்ன ஃபோர்ஸஸ் இது மேலே ஆக்ட் ஆகுது அப்படின்லாம். ஸோ டவுன்வர்ட்ஸ், இது ஒரு பாடி mg டவுன்வர்ட்ஸ், இதுக்கும் கீழே வந்து டவுன்வர்ட்ஸ் mg கிராவிட்டினால, டியூ டு கிராவிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் இருக்குங்க. ஆமாவா, இந்த கயிறு இருக்கா, இங்க கயிறுல தானே இது அட்டாச் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரிங் இருக்கு. அதனால என்னன்னா இங்க டென்ஷன் அப்படின்றது இருக்கு, விச் இஸ் அவே ஃப்ரம் த மாஸ். இதுவும் டென்ஷன் அவே ஃப்ரம் த மாஸ். மாஸ்க்கு தூரமா இருக்கும். டுவர்ட்ஸ் த மாஸ்னா இந்த பக்கம் ஆரமா இருக்கும். அவே ஃப்ரம் த மாஸ் இருக்கு. டென்ஷன் அப்படின்றது என்ன, அவே ஃப்ரம் த மாஸ். இங்க பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா இங்க டென்ஷன் சேம். ஏன்னா இங்க பாருங்க, இதே கயிறு தான் இங்க இருந்து இப்படி வருது. அதனால சேம் ஸ்ட்ரிங் அப்படின்றதுனால டென்ஷனும் இங்க ஸ்ட்ரிங் சேம் தான். அவே ஃப்ரம் த மாஸ். ஓகே, அடுத்தது இங்க பாருங்க, இங்கேயும் ஸ்ட்ரிங் இருக்கா. ஸோ இதுவும் வந்து 2 mg மாஸ் டவுன்வர்ட்ஸ் √2 mg. ஆமாவா, ஸோ இதுவும் வந்து மாஸ் இங்க இருக்குன்னா அவே ஃப்ரம் த மாஸ் t, இந்த பக்கமும் அவே ஃப்ரம் த மாஸ் t. ஓகேவா, இது வரைக்கும் கிளியரா. அடுத்தது என்ன, நமக்கு இப்போ இந்த தீட்டா வேணும். தீட்டா வேணும், நல்லா கேட்டுக்கோங்க. நான் என்ன சொன்னேன், இப்போ ஒரு பாடி, இப்போ இது இன்க்ளைன்டு பிளேன், இந்த ஃபார்ம் ஆஃப் இன்க்ளைன்டு பிளேனா, இன்க்ளைன்டு பிளேனா தானே இருக்கு. ஆமா இல்லையா, இன்க்ளைன்டு பிளேனா இருக்கா இல்லையா, இன்க்ளைன்டு பிளேனா தானே இருக்கு. வெயிட் ஒரு நிமிஷம். இன்க்ளைன்டு பிளேன், இன்க்ளைன்டு பிளேன்ல இந்த மாதிரி என்ன சொன்ன, ஹாரிசான்டலா சைன் தீட்டா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்க்ளைன்டு பிளேனா இருந்தா இங்க சைன் தீட்டா. நமக்கு என்ன வேணும், தீட்டா அப்படின்றது வேணும். தீட்டா அப்படின்றது வேணும்னா இந்த ஸ்ட்ரிங்கோட ஆங்கிள் வேணும். ஸோ இன்க்ளைன்டு பிளேன்னா என்ன சொன்ன, சைன் தீட்டா. அப்போ வர்டிகலா இருக்கிறது காஸ் தீட்டா. ஆமாவா இல்லையாமா, நான் இன்க்ளைன்டு பிளேன்னு சொன்னேன் இது. அப்போ இந்த பக்கம் வருது காஸ் தீட்டா, வர்டிகலா ஆக்ட் ஆச்சுன்னா ஒரு பாடி சைன் தீட்டா அப்படின்னு சொன்னா எஸ் ஆர் நோ. அதுக்கு ஆப்போசிட் மோஷன் இன் பிளேன்ல வந்து ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்ட்டு. லைக் இங்க பாருங்க, இன்க்ளைன்டு பிளேன் சைன் தீட்டா, வர்டிகலா என்ன இருக்கு, காஸ் தீட்டா. அதுதான் அங்க போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ இன்க்ளைன்டு பிளேன் சைன் தீட்டா, வர்டிகலா வருது காஸ் தீட்டா. இது வரைக்கும் புரிஞ்சுச்சா. ஹென்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கணும், தீட்டா அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால காஸ் தீட்டா வரணும். பட் இங்க பாருங்க, ரெண்டு பக்கமும் டென்ஷன்ஸ் இருக்கா. டென்ஷன் வந்து இப்படி ரிசால்வ் ஆயிடும். காஸ் தீட்டா தானே எடுக்க போறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி வர்றதுனால ரெண்டு டென்ஷன்ஸ் இருக்கிறதுனால 2t காஸ் தீட்டா. ஓகேவா, ஸோ இப்போ கொஸ்டின் எழுதிக்கலாம். t இஸ் ஈக்குவல் டு mg. என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, t இஸ் ஈக்குவல் டு mg. ஓகே, மறுபடியும் t இஸ் ஈக்குவல் டு mg கரெக்டாக தான் இருக்கு. அடுத்தது என்ன, 2t இஸ் ஈக்குவல் டு √2 mg. எழுதலாமா, 2t is equal to √2 mg. Sorry, 2t cos theta. 2t cos theta is equal to √2 mg. எழுதலாமா. t வேல்யூ என்ன, mg. So 2 into t mg தானே சப்ஸ்டியூட் பண்ணு. It's into cos theta is equals to √2 mg. mg mg cancel. So cos theta √2, இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வா, divided by 2. So இதை நம்ம எப்படி எழுதலாம், இந்த √2 so √2 by 2 வந்து √2 into √2 எழுதலாமா. √2 கேன்சலா. ஓகே, so hence cos theta is equals to 1 by √2. cosல 1 by √2 எப்போ வரும், தீட்டான்றது 45 டிகிரியா இருக்கும். hence option C is the right answer. sorry, clear-ஆ, தீட்டான்றது 45 டிகிரி. ஓகே, கிளியர், புரிஞ்சுச்சா எப்படின்னு. டன். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பண்ணுவோமா. ஓகே, மறுபடியும் இங்க என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 2 kg அப்படின்றதுனால 2 mg. சாரி, m இல்ல, m தான் கொடுத்துட்டாங்களே, 2 kg. ஸோ 2g. இங்க m இங்க இல்ல, a
இதுதான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. MA கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுதான் MA. ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ mg டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? அடுத்தது என்ன? லிசன். அடுத்தது என்னன்னா ஓகே நல்லா தான் இருக்கு. ஸோ அவே ஃப்ரம் த மாஸா டென்ஷன், மறுபடியும் அவே ஃப்ரம் த மாஸா டென்ஷன். பட் இங்கே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நடுவில் இங்கே ஒரு மாஸ் இருக்குது 2 kg அப்படின்றது. அதனால இங்கே ஸ்ட்ரிங்ன்றது சேஞ்ச் ஆகுது. இந்த வீலுக்கும் ஸ்ட்ரிங் சேஞ்ச் ஆகுது. நார்மலாக ஸ்ட்ரிங்கை ஒரு மாஸ் இல்லைன்னா ஸ்ட்ரிங் சேஞ்ச் ஆகாது. இங்கே ஒரு மாஸ் இருக்கிறதுனால இங்கே ஸ்ட்ரிங் கட் ஆகிடும். மறுபடியும் இங்கே வேறு ஸ்ட்ரிங் போடுவாங்க. ஸோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இங்கே டென்ஷன் Tனா இங்கே டென்ஷன் T1. ஏன்னா டென்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்ட்ரிங் சேஞ்ச் ஆனால் என்ன சொன்னேன்? டென்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகே கிளியர். அப்போது இதுக்கும் வந்து டென்ஷன் என்ன? அவே ஃப்ரம் த மாஸ். இதுக்கும் டென்ஷன் என்ன? அடுத்த ஸ்ட்ரிங். ஸோ இது T1 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? அடுத்தது என்ன? ஸோ இங்கே வந்து mg டவுன்வர்ட்ஸ். ஸோ இதில் வந்து வர்டிக்கலாக என்ன இருக்கும்னு சொன்னேன்? mg டவுன்வர்ட்ஸ்னா mg டவுன்வர்ட்ஸ்னா இது பக்கம் வர்டிக்கலாக 2mg cos theta, சாரி 2g cos theta. வர்டிக்கலாக என்ன? 2g cos thetaன்னு எழுதலாம். ஸோ ஹாரிசான்டலாக என்ன? 2g sin theta. ஆமாவா? எழுதலாமா? ஸோ இது பேஸ் பண்ணி நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் எந்த மாதிரி ஆக்ட் ஆகும்ட்டு. ஸோ இது mgல வந்து 2g cos theta, 2g sin theta. வெர்டிக்கலாக cos theta, ஹாரிசான்டலாக sin theta. ஸோ தீஸ் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்ட்ஸ் ஹியர். ஓகே, இங்கே 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 sin 30 வரும் இங்கே. ஓகே, இதை வந்து 2g sin 30 டிகிரி, இங்கேயும் 2g cos 30 டிகிரி. ஓகேவா? கொஷன்லேயே 30 கொடுத்துருக்கிறதுனால அப்படி எழுதிட்டோம். ஸோ எல்லா ஃபோர்ஸஸும் இருக்குது. நம்ம இப்போ NA கண்டுபிடிக்கணும். விச் இஸ் T1 is equal to mg. not that. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு இது தானே. ஸோ ஃபஸ்ட்டு இதுன்றதுனால T is equal to mg. ஆமாவா? அடுத்தது ஓகே, அடுத்தது என்னன்னா இங்கே பாருங்க, நல்லா கேட்டிங்கன்னா இது T1. T1 is equal to, away from the mass, T1 is equal to T plus 2g sin theta. எழுதலாமா? which is T1 is equals to T plus 2g sin theta, which is sin 30 degree. எழுதலாமா? இது away from the mass T1. it is equal to T plus 2g sin theta. சேம் இது லெவலில் தானே ஃபாலோ ஆகுது. ஸோ அதனால 2g sin theta. இப்போ T1 is equals to, T வேல்யூ என்ன? mg சப்ஸ்டியூட் பண்ணு, plus 2g sin theta எவ்வளோ? 1/2. sin 30 எவ்வளோ? 1/2. 2 கேன்சல். அடுத்து என்னன்னா T1 is equal to mg plus g என்ன? mg plus g. சாரி mg is nothing but இங்கே T1 mg நான் இங்கே 2g தானே, T is equals to 2g தானே. ஓகே, இங்கேயும் 2g புட்டலாம். ஓகே, இப்போ 2 கேன்சல். அதுக்கப்புறம் என்ன? 2g plus g எவ்வளோ? 3g. ஸோ T1 is equal to 3g is the right answer. இங்கே பாருங்க, T1 is equal to என்ன? T1 is equal to 3g. பட் இங்கே T1 is equal to mg ன்னு கொடுத்துருக்காங்க. ஆமாவா? ஸோ T1 is equal to mg. T1 வேல்யூ என்ன? 3g is equal to mg. நமக்கு என்ன வேணும்? மாஸ் வேணும். g cancel. m mass is equal to 3. ஆப்ஷன் D is the right answer. கிளியரா? புரிஞ்சிச்சா? இது ரொம்ப சிம்பிள் திங் தானே. ஜஸ்ட் ஃபோர்ஸஸ் எல்லாம் எப்படி ஆக்ட் ஆகுதுன்ற ஒரு ஐடியா வந்துச்சு, உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்துச்சுன்னா போதும், சிம்பிளாக பண்ணிடலாம். ஓகே, கிளியர்? ஓகேவா? அடுத்த கொஷின். நெக்ஸ்ட் வந்து இது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். அடுத்து என்னென்னா, சாரி, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் வரைக்கும் கான்செப்ட் முடிஞ்சு, கொஷனும் பண்ணியாச்சு. ஒரு ஐடியா வந்துச்சா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்னென்னா, நெக்ஸ்ட் கிளாஸ்னால் எனக்கு தெரிஞ்சு இப்போவே ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ரெக்கார்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.